பிரைஸ் தி லார்ட். அன்பார்ந்த கர்த்தருடைய பிள்ளைகளை, இந்த செய்தியை பார்க்கிறவர்களை, நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா தயவுசெய்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், உதவி செய்யுங்க, லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். கர்த்தர் நம்மோடு இருந்து பெரிய காரியம் செய்வாராக. தேவன் நம்மோடு இடைபடுவாராக. ஆமென். காட் பிளஸ் யூ. தேங்க்யூ. ஆண்டவரும் உலக இரட்சகருமான இயேசு கிறிஸ்து திருநாமம் மகிமைப்படும்படி பரிசுத்தமான இந்த நாளிலே அமாவாசை வேளையிலே கர்த்தருடைய கிருபையினாலே கூடி வந்தவங்க ஒவ்வொருவரையும் பரிசுத்த ஆவியானவர் நினைவு கூறுவாராக. விசேஷமா இந்த அமாவாசை வேளையிலே யூடியூப் சேனல் மூலம் பார்க்கிற ஏவிஎல் டிகே மியூசிக் பார்க்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் கர்த்தர் நினைவு கூறுவாராக. இந்த நாளிலே தேவனுடைய சமூகத்துல கர்த்தருடைய வார்த்தைகளை நாம் தியானம் செய்யும்படி நீதிமொழிகளின் புஸ்தகம் அமாவாசை வேளையிலே கர்த்தர் அடியேனோடு இடைப்பட்ட வார்த்தைகளை நாம தியானம் செய்யும்படியாக நீதிமொழிகளின் புஸ்தகம் 23ஆம் அதிகாரம் தேவனுடைய வார்த்தை 18 ஒரு வாசி கேட்கலாம். நிச்சயமாகவே முடிவு உண்டு, உன் நம்பிக்கை வீண் போகாது. கரங்களை தட்டி தேவ சமூகத்துல அல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்தமான நாமத்துக்கு மகிமையும் கனமும் துதியும் உண்டாகும். கண்களை மூடி தேவனை நோக்கி பார்த்து, ஆண்டவரே, இந்த வேத வார்த்தையின்படி எங்களை ஆசீர்வதிக்கிறார். உங்களை நேசிக்கிற நல்ல பிதா, வேதாகமத்தில் ஆதியாகமத்திலிருந்து வெளிப்படுத்தின விசேஷ வரையிலும் வார்த்தை இருக்கிறது. தேவகுமாரனே, இந்த நாளிலே தேவனை நிற்க விளைந்தது. நீதிமொழிகள் 23:18 நிச்சயமாக முடிவு உண்டு, உன் நம்பிக்கை வீண் போகாது சொன்னு வாக்கு கொடுத்தீர் ஐயா. யார் எந்தெந்த காரியத்தின் மேல் திட நம்பிக்கை வைத்திருக்கிறார்களோ அத்தனை பேருடைய வாழ்க்கையிலும் உன் கண்களிலே கிருபை கிடைக்குமானால் அப்படியே வாய்க்க செய்து உன் நாமத்தை மையப்படுத்த உதவி செய்யும்படி ஜெபிக்க, மறைபொருளை வெளிப்படுத்துகிற தேவன் என் மத்தியிலே அசைவாடும்படி ஜெபிக்கிறோம். பொறுப்பிட ஆசை இயேசுவின் நாமல ஜெபிக்கிறோம். ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென், ஆமென், ஆமென். எனக்கு அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளே, நிச்சயமாகவே முடிவு உண்டு, உன் நம்பிக்கை என்ன ஆவாதா வீண் போவாது. என்ன சொல்றாரு? சில காரியங்கள் வீண் போயிடும், வீணாயிடும், வீண் போயிடும். சில சொல்றவங்க பிரயாசப்பட்ட நஷ்டம் வந்துச்சு, சில காரியம் வீண் போகும். அந்த காலத்துல ஒரு விளம்பரம் வரும் டிவில. என்ன விளம்பரம்னா, தென்னையை பெத்தா இளநீர், பிள்ளைய பெத்தா கண்ணீர்னு ஒரு விளம்பரம் வரும் அடிக்கடிக்கு. இப்ப அது வர்றதில்லை. அப்போ ஒரு பொருள் நன்மையை தருதல். எனக்கு அன்பான தேவ பிள்ளைகள், இந்த செய்தி கேட்கிறவங்க, நிச்சயமாகவே ஒரு முடிவு உண்டு, உன் நம்பிக்கை வீண் போகாது. நீ நம்புற பத்தியா? நீ மனுஷன் நம்பாம ஆண்டவரை நம்புற பத்தி அந்த ஆண்டவர் மேல நம்பிக்கை வச்சு தேவனுடைய கிருபையினால கபடற்று, கள்ளம் கபடற்று அவரை நம்பிக்கையோடு உபவாசித்து குளித்து சுத்தபத்தமா பரிசுத்தத்தோடு உபவாசத்தோடு முழங்கால் படிட்டு கைகூப்பி தேவனே அப்படின்னு சொல்லி ஒரு நம்பிக்கையின் ஜபத்தை நீ ஏறெடுக்கிற பத்தியா? அந்த நம்பிக்கை கண்டிப்பா உன் வாழ்க்கையில கர்த்தர் மேல் நீ பாரம் வைத்திருக்கிறது உண்மையானா நிச்சயமா கர்த்தர் கரம் உன் சிரஸ் மேல் வைத்து ஆசீர்வதித்து உன் காரியத்தை ஜெயமா மாற்றுகிற தேவனாக இருக்கிறார். நிச்சயமாக முடிவு இல்லை, நம்பிக்கை. எனக்கு அன்பான தேவன், என்னுடைய வாழ்க்கையில சரித்திரத்தில் தேவனுடைய எவ்வளவோ சாட்சிகளை கர்த்தர் உருவாக்கி வச்சார். இந்த அடிமையை கொண்ட பாவிகள் தேவன் எவ்வளவோ சாட்சிகளை தேவன் தாமே வாயின் வார்த்தையினாலே தேவன் நிலவரப்படுத்தினார். ரெட்டில்ஸ் பகுதியில கர்த்தருடைய கிருபையினால இதே வாக்குத்தத்தம் 2009 இந்த வாக்குத்தத்தம் கொடுக்கிறேன். ஆண்டவர் கொடுத்தார் 2009 வாக்குத்தத்தம் இதே வார்த்தை. ரெட்டில்ஸ் பகுதியில தேவனுடைய கிருபையினால காலன்ற போட்டு எல்லாரும் கொடுப்பு வளர்க்கணும். அப்படி கொடுத்தோம். அங்க வீட்டு கூட்டங்களை வைக்கிறோம். அந்த வீட்டு கூட்டத்துல ஒரு புதிதா ஒரு அம்மா 2 பெண் பிள்ளையோட 3 பெண் பிள்ளையோட உட்கார்றாங்க, அழுகையோடு உட்கார்றாங்க. அவங்களுக்கும் அந்த காலன்ற கொடுக்கும். ஜெபிக்கிறோம் தேவ கிருபையினால
அந்த அம்மா சொன்னது, ஐயா என்னால வாழ முடியல, நான் செத்து போலான்னு இருக்கிறேன். ஏன்? எங்க வீட்டுக்காரோட எனக்கு படாத துன்பம் கொடுக்கிறாரு. எனக்கு தாய் கிடையாது, தகப்பன், எனக்கு அண்ணன் தம்பி கூட கிடையாது ஐயா. 3 பெண் பிள்ளை. எங்க வீட்டுக்காரர் சென்ட்ரிங் வேலை செய்யறாரு, கை நிறைய வருமானம் வருது, என்ன கொஞ்சம் காசு கூட என்ன மதிக்கிறது கிடையாது ஐயா. டெய்லி சித்திரவதை பண்ணுவார். ஒரு பெண்ணோட ஒரு தொடர்பு இருக்கிறார் ஐயா. நாயை மதிக்கிறத கூட என்ன மதிக்கிறது இல்லை ஐயா. கண்ணீர் வெடிச்சு சொன்னார். அவர் அடிப்பார், பயங்கரமான அடி. ஒரு நாள் நீ இருக்கிறது வேஸ்ட்ன்னு சொல்லி அவர் என்ன பண்ணாரா, தூக்கு கயிறு போட்டு இவரை தூக்கு மாட்டுறது, இங்கே செத்து போ, தூக்கு மாட்டு சாவுன்னு சொல்றாரா. எப்படி இருக்கு வேஸ்ட்? அந்த தாயாருடைய உடம்புல எலக்ட்ரிக் ஷாக் வச்சிருக்கிறார். அழுதாங்க, போதையா என் வாழ்நாள், என் பிள்ளைங்க, இந்த 3 பெண் பிள்ளைங்களை கடவுளுடைய கிருபைனால இது ஆசீர்வாதமா இருக்கணும் ஐயா, ஒரு ஜெபம் பண்ணுங்க ஐயா. உங்களுக்கு ஆண்டவருடைய வார்த்தைகளை சொல்லி, இந்த வேத வசனத்தை கொடுத்து, இந்த காலண்டரையும் கொடுத்து அவங்க வீட்டுல மாட்டி வச்சிருக்கிறாங்க. அது எப்படி மாட்டி வச்சிருக்கிறாங்கன்னா, அதுக்கு பூ வச்சு, அந்த காலண்டருக்கு பக்தி பாருங்க. நம்ம காலண்டர் கொடுத்தோம்னா அதை மதிக்கிறது கூட கிடையாது, அதை பார்க்கறது கூட கிடையாது. நம்ம அவ்வளவு பரிசுத்தம், அவ்வளவு நீதி உத்தமமா கடவுளுடைய ஒரு பக்தியில சிறந்த பேருக்கு அந்த காலண்டருக்கு பூ வச்சு, அந்த ஆண்டோடைய வார்த்தைக்கு அந்த அம்மா போட்டோக்கெல்லாம் கற்பூரங்கொளுத்தி ஆரத்தி பண்ணும்போது அதுக்கும் கற்பூரங்கொளுத்தி ஆரத்தி ஒவ்வொரு நாளும் ஜெபம். நிச்சயமாக முடிவு உண்டு, உன் நம்பிக்கை வீண் போகுதுன்னு சொன்னீங்க. அந்த ஐயா சொன்னாரு, அந்த அம்மா படிப்பு அறிவு கிடையாது, தொட்டு தொட்டு கண்ணில் வத்திக்குமாத. ஒரு நாள் தேராத பிரச்சனை, வாழ்க்கையே முறிஞ்சு போச்சு. எவ்வளவுதான் ஒரு மனுஷன் துன்பத்தை தாங்க முடியும் யோசிச்சு பாருங்க. சாவுக்கு முடிவு எடுத்துட்டாங்க. நைட்டு 2 மணிக்கு எனக்கு ஒரு போன் கால் வருது. துடிச்சு பிடிச்சு எடுத்து பார்த்தா புது நம்பர், யாருன்னு தெரியல. யாருன்னு கேட்கிறேன். இந்த மாதிரி அழறாங்க, ஐயா நான் ரெட்டில்ஸ்ல இருந்து இது மாதிரி பேசுறேன் ஐயா, நான் தூக்கயிறு மாட்டிட்டேன், நான் ஸ்டூல் மேல் நின்னு இருக்கிறேன், சாவலான்னு கழுத்து மாட்டுறேன், நீ கொடுத்த அந்த வேத வசனம் என்கிட்ட பேசுது. ஒரே ஒரு முறை அந்த வசனத்துல இருக்கிற நம்பருக்கு போன் பண்ணு, இல்ல சாவர நேரத்துல சாவுன்னு முடிவு எடுத்துட்டு செத்துன்னு போ, ஒரே முறை போன் பண்ணிட்டு செத்துருன்னு சொல்லிட்டு உணர்வையா, என் காதல யாரோ வந்து சொல்ற மாதிரியே இருக்குது, என்னால இதை கைத்த மாட்டிட்டேன். ஆனா வந்து பாத்தீங்கன்னா எனக்கு அந்த நம்பருக்கு போன் பண்ணிட்டு செத்து போலான்னு நான் கைத்த மாட்டின்தான் அவனுக்கு போன் பண்றேன். எப்படி இருக்கு ஊழியக்காரங்கள? அது என் தாயா, என் தகப்பனா, என் சகோதரியா, என் சொந்தமா, என் பந்தமா, என் ரத்தமா? ஊழியக்காரன் இல்லையா? எல்லாரும் ஒரே மாதிரி தான் நேசிக்கணும். ஆனா ஆசீர்வாதத்தை வாங்கி எத்தனை பேர் துரோகம் செய்யறது உண்டு. பரவாயில்ல, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவருக்கு நடக்காத துரோகமா எனக்கு நடக்க போகுது? மார்மலின் தோல்மலின் சார்ந்த பேதுரு சொன்னா, நீ யாருமே எனக்கு தெரியாதுன்னு சொல்லிட்டு வேற இடத்துக்கு உட்கார்ந்தா, சரி பரவாயில்ல தோத்திரம் போடு. அந்த போன்லயே ஜெபம் பண்ண, அந்த போன்லயே அவங்கள வந்து அந்த டைவர்ட் பண்றேன், அவங்கள அதுல இருந்து இறக்குறேன். போன்லயே நடக்குது. ரெட்டில்ஸ் எங்க எவ்வளவு தூரம் ஓட முடியும்? நைட்டு 2 மணி யோசிச்சு பாருங்க. அப்படியே சொல்லி கடவுளுக்கு இருப்பில அவங்கள பிளஸ் பண்றான், அவங்கள ஆசீர்வதிக்கிறேன், போன்லயே ஆசீர்வதிக்கிறேன். அம்மா நீ பயப்படாத, நீ ஆசீர்வாதமா இருப்ப. அந்த வார்த்தை என்ன சொல்லுது? அந்த வார்த்தை மேல கையை வை. ஆண்டவர் சொல்றாரு, நிச்சயமாக முடிவு உண்டு, உன் நம்பிக்கை வீண்பான்னு சொன்னையே, நீ என்ன நம்பின? உன் வாழ்க்கையில உன் கணவன் மனைவி உன் பிள்ளைங்க ஆசீர்வாதமா இருக்குன்னு நினைக்கிறியா? கர்த்தர் உன்னை இப்படி ஆசீர்வாதம், அப்படி ஆசீர்வாதம், இது பண்ணுவார், அதை பண்ணுவார், எல்லா தேவ சமூகத்துல சொல்லி பிளஸ் பண்றாங்க. நைட்ல போன்லயே. காலையில ஒரு அந்த அம்மா ஒரு 11-12 மணிக்கு போன் பண்ணி கத்துறாங்க. ஐயா சந்தோஷத்துல கத்துறாங்க. என்னம்மா என்னம்மா? ஐயா சாமி, சாமின்னு தான் கூப்பிடுது. சாமி, எங்க வீட்டுக்காரு ஒரு பொம்பளை வச்சிருந்தாருன்னு சொன்னேன், அவங்க ரோடு கிராஸ் பண்ணும்போது லாரியில அடிச்சு ஸ்பாட்லயே செத்துட்டாங்க. அந்த அதிர்ச்சி கேட்ட உடனே எங்க வீட்டுக்காரி கை கால் ஊந்துச்சையா. இப்ப என்ன சாமி சோறு கூடன்னு கேக்குறாரு.
அம்மா தண்ணி கொடுன்னு கேட்கிறாரு. ஏன்னா அதான் நடக்க முடியாது. நான் இல்லன்னா அவர் இல்ல. ஐயா நீ சொன்னது நடக்குது ஐயா. கரங்களை தட்டி தேவ சமூகத்துல என் அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளை நிச்சயமாக முடிவு உண்டு. உன் நம்பிக்கை வீண் போகாது. உன் மேல அக்களுக்கு இல்லை என்றால் கர்த்தர் உன்னை உயர்த்த அவர் வல்லவராக இருக்கிறார். என் அமாவாசை வேலையில என் தெய்வத்தோட பிள்ளையே ஆண்டவரை நம்பி இருக்கிற பிள்ளையே, ஆனா நீ ஆண்டவரை நம்பி அநியாயம் பண்ணினா கர்த்தர் உனக்கு துணை இருக்க மாட்டார். ரசிக்கப்பட்டாங்க 3 பிள்ளைங்களை ரசிக்கப்பட்டது. அவருக்கு குணமாச்சு, குணமாவளோ தெரியல. கடவுளுடைய கிருபை. இது அன்பான தேவ பிள்ளைகளே, நம்பிக்கை, ஆண்டவருடைய வார்த்தை மேல நம்பிக்கை. அந்த இரவு நேரத்துல விட்டுடுங்க, செத்துட்டு இருப்பாங்க. எத்தனையோ உயிர்களை தேவனுடைய கிருபையினால் காப்பாற்றிருக்கிறார் ஆண்டவர். நிச்சயமாகவே முடிவு. உன் நம்பிக்கை வீண் போகும். இந்த அமாவாசை நாளில் எது மேல தாகத்தோடு கர்த்தருக்கு பிரியமான காரியத்தில் நீ நம்பிக்கை வச்சு ஜெபிக்கிறியோ அந்த காரியத்தை கர்த்தர் உனக்கு வாய்க்க செய்வார். வாசித்து பாருங்க. சங்கீதக்காரர் சொல்லுகிறார், சங்கீதம் 34 சங்கீதத்திலே, சங்கீதம் 34 எல்லாம் எடுத்துக்கொள்ளுங்க. வேத வசனத்தை சொன்ன உடனே உங்க கண் அந்த வேத வசனத்தாண்ட கை பக்கம் நாங்க போனோம். அப்பதான் அந்த பிளஸிங் நல்லா இருக்கும். கடவுளுடைய கிருபை. சங்கீதம் 34:10 ஒரு வாசித்து பாருங்க. சிங்க குட்டிகள் தாட்சடைந்து பட்டினியாயிருக்கும் கர்த்தரை தேடுகளுக்கோ ஒரு நன்மை குறைபடாதான். கரங்களை தட்டி ஹல்லேலூயா ஹல்லேலூயா. சிங்க குட்டிகள் தாட்சடைந்து பட்டினியா கிடக்கும் கர்த்தரை தேடுகிறவர்களுக்கு ஒரு நன்மை குறை. எப்படி தேடணும்? எப்படி தேடணும்? எங்க தேடணும்? கடவுளுடைய கிருபை எந்த இடத்துல தேடணும்? யார் எல்லா இடத்துலயும் தேடலாமா? எல்லாரும் கடவுளுடைய கிருபையில நமக்கு ஆசீர்வாதம் ஆயிடுமா? எல்லாரும் புருஷன் ஆயிடுவாங்களா? எல்லாருமே பொண்டாட்டி ஆயிடுவாங்களா? எல்லாமே பிள்ளைங்கள் ஆயிடுமா? எல்லாமே தாய் சகப்பாய் எல்லாமே தகப்பசம் ஆயிடுமா? யோசிச்சுவார். எங்க தேடணும்? எங்க தொழிற்சி அங்கதான் தேடணும். எங்க அபிஷேகம் பெற்று அங்கதான் தேடணும். சிங்க குட்டிகள் காட்செடுந்து பட்டினியா கிடக்கும் கர்த்தரை தேடுகிறவர்களுக்கோ ஒரு நன்மை. என் அன்பான கர்த்தருடைய பிள்ளைகள், நீ செய்யற காரியம் கடவுளுக்கு பிரியமா இருக்குதா? முதல்ல அதை யோசிச்சுவார். அப்பதானே ஒரு முடிவு வரும், ஒரு ஆசீர்வாதம். எப்படி ஆசீர்வாதம்? நம்முடைய தேவனா தடுமாறுறவரா? லஞ்சம் வாங்கிக்கணும் ஆசீர்வாதம் கொடுக்கிறவரா? நீதி உள்ள தேவன். நீ என்னதான் பைபிள் எடுத்துக்கினாலும், நீ என்னதான் வெள்ளை புடவை கட்டிக்கினாலும், நீ என்னதான் வெள்ளை பேண்ட் ஜுப்பா போட்டுக்கினாலும் அநீதியா இருக்குமானா உன் ஜபத்தை கேட்கவே மாட்டேன். ராஜீவ்காந்தி நகர்ல அலங்கார வாசல் தேவாலயத்தை வச்சு ஜபம் நடத்தணும். கெட்டு போன பாவியை சுத்தம் பண்ணணும். ஞானஸ்தானம் கொடுத்தோம். வீடு வாசல் ஆசீர்வாதம். சபையை கெட்டுது, ஊழியக்காரனை கெட்டுது. இப்ப அதே இடத்துல வேற சபை வச்சு அங்கு நம்மளும் போறாங்களாம் கேள்விப்பட்டுக்கிறேன் நான். நல்லா இல்ல கதை. இது நீதியா? இது நீதியா? இது நியாயமா? இது ஆண்டவர் பிரியப்படுவாரா? இத கர்த்தர் பிரியப்படுவாரா? இப்ப உங்க ஜபம் கேட்கப்படுமா? யோசிச்சுவார். கர்த்தரோட கிருபை இல்லை. ஒரு நாள் இல்லை, ஒரு நாள் இல்லை. சவுல் ஆசீர்வதிச்சாரா? கர்த்தர் அபிஷேகத்தை எடுத்து யாரு கிட்ட கொடுத்தாரு? தாவீது மேல வச்சாரு. கரங்களை தட்டி ஹல்லேலூயா. டேவிட் மேல வச்சாரு ஆசீர்வாதம். அந்த ஆண்டவருடைய கிருபைனால சவுல் மேல ஆவி எண்ணிக்கை போயிடுச்சு. இப்ப பொல்லாத ஆவி தான் இருக்குது. கர்த்தருடைய கிருபை. போன மாட்டீங்க, போன ஒரு ஆளும் நல்லதா திரும்ப சத்துருங்க. கர்த்தருடைய கிருபை. எனக்கு அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளே, சிங்கக்குடியில் தாட்சடைந்து பட்டினியா கிடக்கும் கர்த்தரை தேடுகிறவர்களுக்கோ ஒரு நன்மை. ஒரு நன்மை. சின்ன காரியமா இருந்தாலும் பெரிய உனக்கு நன்மை தருகிற தேவனிடத்தில் இந்த அமாவாசை வேளையில வந்திருக்கிற கர்த்தருடைய பிள்ளைய, அலங்கார வாசல் தேவாலயத்தில் பேசுகிற வார்த்தையை கத்து கொஞ்சம் கவனமா கேட்டு. சத்தியம் சத்தியம் தான். தேவனுடைய கருணை மாற்றாது. சிங்கம் கூட, சிங்க குட்டிங்க கூட பட்டினியா இருக்கும். ஆனா கர்த்தரை தேடுற இல்ல. எப்படி தேடுற? உண்மையும் உத்தமத்தோடு தேடுற. எந்த குடும்பத்தையும் வேலைக்கு அணைக்காம தேடுற. உண்மையா தேடுற, உத்தமமா தேடுற. தேடுகிற உன்னை கர்த்தர் கண்டு கடவுளுடைய கிருபையினால் உன்னை அவர் ஆசீர்வதித்து பெருக செய்கிற தேவனாக இருக்கிறார். ஆச்சுங்க. 34:5 வாசி பாருங்க. அவர்கள் அவரை நோக்கி பார்த்து பிரகாசம் அடைந்தாங்க. அவங்க முகம் என்ன
வெக்கவே படல. கரலை தட்டி அல்லேலூயா அல்லேலூயா அல்லேலூயா. ஆமா ஆமா, எத்தனை சத்திய வார்த்தை சங்கீதக்காரர். அவர்கள் அவரை நோக்கி பார்த்து பிரகாசம் அடைந்தாங்களாம். யார? ஆண்டவரை நோக்கி பார்த்து. ஆண்டவரை நோக்கி பாக்குறாங்க. நம்ம யார பாக்குறோம்? யோசிப்பாரு. இந்த செய்தி பாக்குறா கர்த்தருடைய பிள்ளைய, இந்த செய்தியை பார்த்து கொண்டிருக்கிற அன்பு தேவனுடைய பிள்ளைகளை, தேவன் மேல நம்பிக்கை வச்சிருக்கிற கர்த்தருடைய பிள்ளைகளை நிச்சயமாக முடிவு நம்பிக்கை வின் போறதுன்னு சொல்லி வாக்கு கொடுத்தார். சிங்கக்குடிகள் தாய்ச்சல் பட்டினா கிடக்கும் கர்த்தரை திருடுறதுக்கு ஒரு நன்மை குறைபடாதுன்னு சொன்னார். அவரை நோக்கி பார்த்த முகம் எல்லாம் பிரகாசம் அடைந்தது. கர்த்தர் வேத வார்த்தையை சொல்லப்படுது என்றால், என் அன்பான தேவ பிள்ளைகளே, உன் முகநாடியன் வேறுபட்டு இருக்கிறது. கர்த்தருடைய கிருபையினாலே ஆண்டவர் ஆதாமே ஏவாள தேவனுடைய கிருபையினாலே படைத்து காயின் ஆபேலை கற்றுக் கொடுத்தார். காயின் ஆபேலை கொடுத்த தேவன் கர்த்தருடைய கிருபையினாலே என்ன செய்தான்? காயின் எழும்பி ஆபேலை கொலை செய்தான். அவன் முகநாடி வாடி வேறுபட்டு. ஆதாமை பார்த்து கர்த்தருடைய கிருபையினாலே அவன் முகநாடி வேறுபட்டு கிடந்தது. ஏன்? தேவன் சொன்னதை ஒண்ணு, இவர் செய்தது ஒண்ணு. ஆண்டவர் சொல்றது ஒண்ணு, நீ செய்யறது ஒண்ணு. அதனாலதான் இன்னும் கண்ணுல தண்ணி துடைக்கப்படாம இருக்கு. அவர்கள் அவரை நோக்கி பார்த்து பிரகாசம் அடைந்தாங்களாம். ஒரு முகம் என்ன பண்ணல? வெக்கப்படல. இன்னைக்கு மனுஷன் உன்னை வெக்கப்படுத்த என்னென்ன சொல்லுவான், என்னென்ன செய்வான். ஜானுவா ஜூனுவா ஆனோ ஊனோ. கடவுளுடைய அபிஷேகம் உன் மேல இருக்குமானா, ஏன் மேல இருக்குமானா, உன்னை தொட்டான் அவன் கெட்டான். கரங்களை தட்டி அல்லேலூயா அல்லேலூயா அல்லேலூயா. உன்னை வெக்கப்படுத்தாத தேவன். அப்போ உனக்கு வெக்கம் வருது, உன்னை வெக்கப்படுற, நடு ரோட்ல வெக்கப்படுற, டெய்லி வெக்கப்படுறன்னா அப்போ உங்களுக்கு தான் பிரச்சனை. நீ ஜெபிக்க, நான் ஜெபிக்கிறேன், நான் பைபிள் வாசிக்கிறேன், நான் காணி கொடுக்கணும், நான் தசமம் கொடுக்கணும், நான் உபாசம் எடுக்கிறேன், எல்லாம் நல்லதுதான். சில காரியம் சரியில்லையே, ஏன் அப்போ பிரச்சனை வருது? யோசிச்சுவாரு. நான் ஆதிலம் கிறிஸ்தவம் கிடையாது, ஜாதிலம் கிறிஸ்தவம் கிடையாது, நான் ஊழியக்காரன் நிக்கிறேன். கர்த்தருடைய கிருபை வாயிலிருந்து போய் வரப்போற. கர்த்தருக்கு நேர்ந்தினதை, கர்த்தருக்கு சொன்னதை ஒருபோதும் கடவுளுடைய கிட்ட நீ வழி விலகி போவே கூடாது. உன் முகம் கண்டிப்பா நான் சொல்றேன், நீ வெக்கப்பட்டதுக்காக கர்த்தர் உயிர் கொடுக்கல. நீ ஆசீர்வதிக்கப்பட்டு இருக்கின்றதுனால கர்த்தருடைய கிருபையில உன் வீட்டாண்ட வந்து உன் கதவை தட்டுறாரு. உன் கதவை தட்டி கூப்பிடுறாரு. எப்படி? என் பிரியமே, என் ரூபவதியே, கதவை தர. உன்னை எப்படி கூப்பிடுறாரு தெரியுமா? உன்னை எப்படி அழைக்கிறார் தெரியுமா? எப்படி உன்னை அழைச்சு ஞானஸ்தானம் கொடுத்தாரு தெரியுமா? சும்மா அதெல்லாம் அவரை நோக்கி பார்த்து பிரகாசம் அடைந்தாங்க. அவர்கள் முகம் என்ன ஆகல? வெட்கப்படல. கர்த்தருடைய கிருபை, கடவுளை நம்பி அவரே நோக்கி பார்த்தீங்கன்னா உன் முகம் பிரகாசம் அடையும். உன் முகம் கர்த்தருடைய கிருபையினால் அபிஷேகத்தில் நிரம்பப்பட்டு இருக்கும். ஜெபிக்கிற முகம் எப்படி இருக்கு தெரியுமா? பல 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 பலன்னு இருக்கும். அப்படியே ஜெபம் எப்படி பண்ணா உன் முகம் வெட்கப்படாது, பிரகாசம் சிரிச்சுக்கினே இருப்ப. எப்ப பார்த்தாலும் சிரிப்பு, எப்ப பார்த்தாலும் முகம் சந்தோஷமா. ஏன்? நீ அவருத்தானே பாக்குற. வேற யாரையோ பார்த்து நின்றாக்கா இதெல்லாம் கிடைக்காது. வேற யாரையோ பார்த்து நின்றா இதெல்லாம் கிடைக்காது. அவர் மட்டும் பார்க்கணும். கர்த்தருடைய கிருபை. அல்லேலூயா. வாசி பாருங்க, தேவனுடைய கிருபை. 6 வாசி பாருங்க. இந்த ஏழை கூப்பிட்டேன், கர்த்தர் கேட்டு அவனை இடுக்கங்களுக்கெல்லாம் நீங்கள் ஆக்கி ரட்சித்தார். கரங்களை தட்டி தேவ சமூகத்துல அல்லேலூயா அல்லேலூயா. யாரு? இந்த ஏழை. யாரு? இந்த ஏழை. ஏழை எப்படி கூடுவான்? ஏழை அபிஷேகம் செய்யறதுக்கும், ஏழை காணிக்கை கொடுக்கறதுக்கும், ஏழை பாத்தீங்கன்னாக்கா கடவுளுடைய கிருபையினால சபையில ஏறெடுக்கிற பொறுத்துணிக்கும், பணக்காரர் ஏறெடுக்கிற பொறுத்துணிக்கும் வித்தியாசம். ஏழை எப்படி? பணக்காரன் எப்படி ஜெபம் பண்ணுவான்? பணக்காரன் ஜெபம் எப்படி இருக்கும்? சபையில் இருக்கிற பணக்காரன் ஜெபம், ஆண்டவரே நான் தசம்பாகம் கொடுக்கிறேன், நான் காணிக்க கொடுக்கிறேன், உட்காந்துக்குதுங்களே இது போரெல்லாம் கிடையாது. நான் சின்ன வயசுல இருந்து இதெல்லாம் கடைபிடிச்சு வரேன், நான் பரிசுத்தமா இருக்கிறேன், என்ன ஆசீர்வதிக்கும். ஏழை என்ன சின்ன ஜெபிச்சாரு தெரியுமா? ஓயாம 2 கையை மாறு மேல அடிச்சு
பாவியாக என் மேல் இரக்கமாயிரு, பாவியாயிருக்கிற என் மேல் இரக்கமாயிரு ஆண்டவரே. அல்லேலூயா, அல்லேலூயா. கரங்களை தட்டி தேவ சமூகத்துல எல்லாரும் 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 அல்லேலூயா. தாய்மடியில் தவழுகின்ற குழந்தையம் போல தகப்பனே மடியில் சாய்ந்து விட்டேனா, தாய்மடியில் தவழுகின்ற குழந்தையம் போல தகப்பனே மடியில் சாய்ந்து விட்டேனா, சாய்ந்து விட்டேனா, சாய்ந்து விட்டேனா, சாய்ந்து விட்டேனா, சாய்ந்து விட்டேனா. கவலை இல்லையே, கலக்கம் இல்லையே, கர்த்தர் கரம் பிடித்து கொண்டு. கவலை இல்லையே, கலக்கம் இல்லையே, கர்த்தர் கரம் பிடித்து கொண்டு. எதை குறித்தும் பயம் இல்லையே, எதை குறித்தும் பயம் இல்லையே, எதை குறித்தும் பயம் இல்லையே, ஐமழையில் அவளுகின்ற குழந்தையும் போல தகப்பனே மழை சாய்ந்து விட்டேனா, ஐமழையில் அவளுகின்ற குழந்தையும் போல தகப்பனே மழையில் சாய்ந்து விட்டேனா. செய்த நன்மைகள் நினைக்கின்றே, செய்த நன்மைகள் நினைக்கின்றே, நன்றியோடு துதிக்கின்றே. கைவிடாத என் நாயனே, கல்வாரி கைவிடாத என் நாயனே, கல்வாரி தாய்மடி அவளுகின்ற குழந்தையம் போல தகப்பனே உம்மடி சாய்ந்து விட்டேனா, தாய்மடி அவளுகின்ற குழந்தையம் போல தகப்பனே உம்மடியில் சாய்ந்து விட்டேனா. அவரை நோக்கி பார்த்த முகங்கள் எல்லாம் பிரகாசம் அடைந்ததா, வெட்கப்படவில்லை. கரங்களை தட்டி தேவ சமூகத்துல எல்லாரும் 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 அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமையும் கனமும் துதியும் உண்டாவதாக. வாசி பாருங்க, இந்த ஏழை கூப்பிட்ட யாரு? ஏழை கூப்பிடுறாரு. ஜெபம் கேட்காம போயிடுச்சா? கேட்டாரு. ஏன்? இந்த ஏழையா இருந்தாலும் உண்மையுள்ள பிள்ளையா இருக்காரு, நல்ல உள்ளம் படிச்ச பிள்ளையா இருக்குது. அந்த ஜெபம் கேட்காம இருக்குமா? கண்டிப்பா ஜெபம் கேட்கப்படும். கர்த்தருடைய கிருபை. 1 நாளாகமத்தின் புஸ்தகத்துல எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, 1 நாளாகமம் புஸ்தகம் தேவனுடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமையும் கனமும் துதியும் உண்டாவதாக. 1 நாளாகமம் 4ஆம் அதிகாரம் என்னோட கூட எடுத்துக்கொள்ளுங்க. 1 நாளாகமத்தின் புஸ்தகம் 4ஆம் அதிகாரம் 9 ஒரு வாசித்து பார்க்கலாம். யாபேஸ் தன் சகோதரரை பார்க்கலாம் கனம் பெற்றவனாய் இருந்தான். அவன் தாய் நான் துக்கத்தோடு அவனை பெற்றென்று சொல்லி அவனை யாபேஸ் என்று பெயர் விட்டாங்க. அல்லேலூயா. யாபேஸ் என்றால் என்ன? துக்கத்தின் மகன். துக்கம். தன் தாய் பேர் வைக்கிறார். யாபேஸ் என்றால் துக்கம். இந்த ஏழை யாபேஸ் ஜெபிக்கிறார். என் தகப்பனே, என்னை என் தாய் துக்கம் உள்ளவன் என்று சொல்லி என்னை தள்ளிவிட்டார். நான் ஒன்றுக்கும் உதவாதன் என்று சொல்லி என்னை வெறுத்திருக்கிறார். ஆனா நீ ஒருவர் வெறுக்காதவர் இருக்கிற. என் தாய் மறந்தாலும் என் தகப்பன் மறந்தாலும்
நாங்க ஒன்றுக்கும் உதவாத பாத்திரம் சொல்லி யார் என்ன வெறுத்தாலும், ஆனா நான் உண்மையில் நம்பிக்கை வச்சிருக்கிறான். அந்த துக்கத்தின் மகனாகி யாக்கோபு கடவுளுடைய கிருபையினாலே தேவனுடைய யாபேசை ஜெபிக்கிறார். வாசிங்க 10 வாசிச்சு பாருங்க. யாபேஸ் இஸ்ரவேலின் தேவனை நோக்கி, தேவரீர் என்னை ஆசீர்வதித்து என் எல்லையை பெரிதாக்கி உமது கரம் என்னோடு இருந்து தீங்கு என்னை துக்கப்படுத்தாதபடிக்கு அதற்கு என்ன விலக்கி காத்தது என்று வேண்டிக் கொண்டான். அவன் வேண்டிக் கொண்டத தேவன் என்ன செய்தாரா? அருள் செய்தாரா? கரங்களை தட்டி எல்லாரும் 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 துணையாளர இணையில்லா மணவாளரே, துணையாளரே துணையாளரே இணையில்லா மணவாளரே, உணவாக வந்தீரையா உயிரோடு கலந்தீர கதி கதி கதி, உணவாக வந்தீரையா என் உயிர் மேல கலந்தீரையா, எனக்கு உணவாக வந்தீரையா உயிரோடு கலந்தீரையா. தாய்மழை அவருகின்ற குழந்தையம் போல தகப்பனே மழை, ஓ தாய்மழை அவருகின்ற குழந்தையம் போல தகப்பனே மழை, சாய்ந்து விட்டேனா சாய்ந்து விட்டேனா சாய்ந்து விட்டேனா சாய்ந்து விட்டேனா சாய்ந்து விட்டேனா, தாய்மடியில் அவருகின்ற குழந்தையம் போல. யாபேஸ் ஜெபிக்கிறார். எப்படிப்பட்ட ஜெபம்? எப்படிப்பட்டதான ஜெபம்? தேவரீர் என்னை ஆசீர்வதித்து என் எல்லையை பெரிதாக்கி உமது கரம் என்னோடு இருந்து தீங்கு துக்கப்படுத்தாதபடிக்கு அதுகளை விலக்கி காத்தோடு என்று வேண்டிக் கொண்டான். அவன் வேண்டிக் கொண்டதை தேவன் அருள் செய்தார். அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படும்படி நிச்சயமாக முடிவு நம்பிக்கை வீண்போகாது என்று சொன்ன தேவன், அவரை நோக்கி பார்த்த முகமெல்லாம் பிரகாசம் அடைந்து சொன்ன தேவன், இந்த ஏழை குறிப்பிட்ட கர்த்தரின் ஜெபத்துக்கு பதில் தந்தார் என்று சொல்லி கேட்ட வேதவார்த்தை ஆண்டுடைய மகா பெரிய கிருபை. என் தாய் என்ன துக்கத்தோட தாள் என்று சொல்லி யாபேஸ்னு பேர் வச்சு என் துக்கத்தின் மகன் என்ன அடையாளம் காட்டிட்டு போனா, ஆனா நான் ஜெபித்த என் தகப்பன் எடுத்து என் பேரு என்ன இருந்தா பரவாயில்ல, யார் என்ன வெறுத்தாலும் வெறுக்காமல் போனாலும் பரவாயில்ல, நான் தலை சாக்க யார் தோல் கொடுத்தாலும் கொடுக்காமல் போனாலும் பரவாயில்லை, என் தகப்பன் ஒருவர் இருக்கிறார். யாபேஸ் ஜெபிக்கிறார். என்னை நீ ஆசீர்வதி ஆண்டவரே, என்னை நீ ஆசீர்வதி ஆண்டவரே என்று சொல்லி ஆண்டவரை நோக்கி ஜெபம் பண்ணினான். யாபேசை கர்த்தர் ஆசீர்வதித்தார். யாபேசின் எல்லையை கர்த்தர் பெரிதாக்கினார். யாபேசின் சொத்து சுகங்களை கர்த்தர் ஆசீர்வதித்தார். யாபேசின் சந்ததிகளை கர்த்தர் ஆசீர்வதித்தார். கரங்களை தட்டி எத்தனை பேர் தேவ சமூகத்துல வார்த்தை விசுவாசிக்கிறீங்க? உன் ஜெபம் அப்படி இருக்குதா? உன் ஜெபம் அப்படி இருக்குதா? கர்த்தருடைய கிருபையால யாபேஸ் போல உன் ஜெபம் இருக்குதா? தேவ பிள்ளைகளே, என்னோட கூட எடுத்துக்கொள்ளுங்க. 1 ராஜாக்களின் புஸ்தகத்திலே கர்த்தருடைய வார்த்தை, தேவனுடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படும்படி அமாவாசை வேளையில தேவன் நம்மோடு இடைபெறுகிறார். 1 ராஜாக்கள் 17ஆம் அதிகாரம் 1 ராஜாக்கள் 17ஆம் அதிகாரம் 8 முதல் 10 வரை ஒரு வாசிக்கலாம். அப்பொழுது கர்த்தருடைய வார்த்தை அவனுக்கு உண்டாயிற்று, நீ எழுந்து சீதோனுக்கு அடுத்த சாரிபாத்தூருக்கு போய் அங்கே தங்கியிரு, உன்னை பராமரிக்கும்படி அங்கிருக்கிற ஒரு விதவைக்கு கட்டளிட்டேன் என்றார். அப்படி அவன் எழுந்து சாரிபாத்துக்கு போனான். அந்த பட்டணத்தின் ஒளிமுக வாசலுக்கு வந்தபோது அங்கு ஒரு விதவை போய் கொண்டிருந்தா
அவளை பார்த்து கூப்பிட்டு, நான் குடிக்கிறது கொஞ்சம் தண்ணீர் ஆத்திரத்துல எனக்கு கொண்டு வா. என் அன்பு தேவ பிள்ளைல, இந்த ஏழை கூப்பிட்டேன், என் ஜெபத்தை கேட்டேன். ஏழையா இருக்கலாம், ஆனா கடவுளுடைய கிருபைனால இருமனம் உள்ளவனா இருக்கக்கூடாது. ஏழையா இருக்கலாம், உள்ளம் சுத்தமா இருக்கலாம். கடவுளுடைய கிருபை. வியாதிஸ்தனா இருக்கலாம், பரவாயில்ல, வியாதியை சுத்தமாக்கிடுவாரு. உன் உள்ளம் தேவனுக்கு பிரியமானதா. இங்க பஞ்சம் கொஞ்சம் நெஞ்ச பஞ்சம் இல்ல, ஏராளமான பஞ்சம். ஆனா எளியதாசனத்தில் ஆண்டவர் பேசுறாரு, அப்பா நீ எழுந்திரு, என்ன பண்ண, சாரிபாத் என்ற ஊருக்கு போ. எவ்வளவு பெரிய ஊழியக்காரனா இருந்தாலும் ஆண்டவர் சொல்லுக்கு கீழ்ப்படியணும். அப்பதான் ஆசீர்வாதம், அப்பதான் அந்த பேர் நிலைச்சிருக்கும், அப்பதான் அந்த அபிஷேகம் நிலைச்சிருக்கும், அப்பதான் அந்த சந்தோஷம் நிலைச்சிருக்கும், அப்படிதான் ஆசீர்வாதம் நிலைச்சிருக்கும், அப்பதான் அந்த சமாதானம் நிலைச்சிருக்கும். ஆண்டவர் சொல்றதை கேட்காம சுயமா முடிவெடுத்து போனீங்கன்னா சவுலுக்கு நடந்துதான் உனக்கும் நடக்கும். சவுலுக்கு என்ன நடந்தது? ஆண்டவர் நேசிச்சாரு, அபிஷேகத்தை கொடுத்தாரு, கீழ்ப்படியில அபிஷேகத்தை எடுத்துட்டாரு. அப்ப அவ்வளவு பெரிய ஊழியக்காரனுக்கு அப்படிப்பட்டதான் கிருபைன்னா நீ நான் ஏமாத்துறோம். நீ போன பாதையெல்லாம் அவர் வருவாரா? மறந்துரு. சொல்ற சொல்லுக்கு கீழ்ப்படிதான். இந்த தேவ மனுஷன் யாருடான்னா, அக்னி ரதம் பரலோகத்திலிருந்து இறங்கி வந்து இவரை கொண்டு போவார். அவ்வளவு பெரிய மனுஷன். ஆனா நீ ஒரு வரமும் இல்ல, ஒரு வல்லமும் இல்ல, ஒண்ணு இல்ல, நீ பண்ற அட்டகாசங்கிறது ஒரு கீழ்ப்படி சொல்றாரு ஆண்டவர். உன்னை நான் போஷிக்கணும், உன்னை நான் பராமரிக்கணும்னா நீ என்ன செய்யணும்? நான் சொல்றது நீ கேட்கணும். அன்று பேசுற அப்படியே எழுந்து போறாரு. போன உடனே நடந்து போறாரு. நடந்து போன உடனே கர்த்தருடைய கிருபையினால எங்க போனாரு? ஆண்டவர் சொல்லாத இடத்துக்கு போனாரா? ஆண்டவர் சிலுவையில அரைஞ்சாங்களே அங்க போனாரா? ஆண்டவர் வெட்கப்படுத்தி அமிச்சாங்களே அங்க போனாரா? வேதனையோடு வந்தாரு, அங்கிருந்து அங்க போனாரா? எங்க போறீங்க? யாரு? எளிய கர்த்தருடைய கிருபையில போற, எங்கேயும் போல, அவர் சொன்ன இடத்துக்கு மட்டும்தான் போற. எனக்கு ஒரு ஆச்சரியமான ஒரு சம்பவம் உண்டு. கடவுளுடைய மகாபெரிய கிருபையினால நம்ம ஆரோக்கியமா இருக்கிறாங்க பாருங்க. அவங்க அம்மா ஒண்ணு இருக்கிறாங்களா அங்க, அந்த அம்மா நம்ம சபை மேலதான் இருக்கும். ஒரு நாள் கூட சபையில நம்மள உட்கார்ல. நான் சந்தோஷப்படுறேன். ஏன்டான்னா அந்த அம்மா யாரும் அந்த ஐயாவுக்கு, அந்த அம்மாவுக்கு ஞானசன் நடத்தவங்களோ அந்த மோச சபைக்கு தான் போவோம். காத்து சொல்லும், மழை சொல்லும். சில பண்ணாடிங்க இருக்குது பாரு, ஐயோ யோ 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 யோ, எனக்கு வந்து சேர்றதெல்லாம் உபத்திரமா தான் வந்து சேர்த்து. எனக்கு அந்த அம்மா பார்த்தா ஆச்சரியமா இருக்கும். சபை மேல இந்த தாயார் பத்தியா, தகப்பனை எவ்வளவு கனம் பண்றாங்க, அந்த சபையில போய் உட்கார்றாங்க பத்தியா, ஆச்சரியமா இருக்கும். யார் ஆசீர்வதிப்பாரு? இன்னைக்கு அந்த அம்மாவுக்கு என்ன வயசு யோசிச்சு பாரு. அந்த வாழ்க்கை நம்ம வாழறோமா? எங்க கதவு திறந்து வச்சுக்கிறாங்களோ புர்றன்னு போயிட்டு வைக்குது. கர்த்தர் ஆசீர்வதிப்பாரா? எளியதாசர் அப்படி போனாரா? இல்ல, அவர் சொல்றதுதான் செய்வார். அவர் சொல்றத மட்டும்தான் செய்வார். அப்போதான் ஆண்டவர் அவர் மேல வந்து அபிஷேகம், ஆசீர்வாதம், அன்பு அப்படியே நிலைக்கும். அப்பதான் அங்கிருந்து ரதம் வரும். இல்லைன்னு வச்சுக்க, ஒரு பூனை கூட மூட்டு வாசல் வராது. சொல்றேன் கேட்டுக்க. கர்த்தருடைய கிருபை. அல்லேலூயா. ஓ, என்ன கேக்குறாரு? குடிக்கிறதுக்கு தண்ணிக்கு மா தண்ணி இருந்தா கொடுமா. அந்த அம்மா என்ன பண்றாங்க? போறாங்க. 2 விறகு பொறுக்குது. என்ன பொறுக்குது? அந்த ஏழை என்ன பண்ணுது? 2 விறகு பொறுக்குது. பஞ்சம், எங்க போனாலும் பஞ்சம்.
ஆண்டவர் அனுப்புறாரு. போன உடனே கடவுளுடைய கிருபை தண்ணி கேட்கிறாரு. வாச்சிங்க 11, 12. கொண்டு வர அவள் போகிற போது அவன் அவளை நோக்கி கூப்பிட்டு, கொஞ்சம் அப்பமும் கையில எனக்கு கொண்டு வாங்க. அல்லேலூயா. அவர் என்ன சொல்றாரு? கடவுளுடைய கிருபை. வாசி 12 வாசிங்க. அதற்கு அவள், பானையில ஒரு பிடி மாவும் களையத்துல கொஞ்சம் எண்ணெயுமே அல்லாம என்னிடத்துல ஒரு அடையும் இல்லைன்னு உம்முடைய தேவனாய கர்த்தருடைய ஜீவனை கொண்டு சொல்றேன். இதோ நானும் என் குமாரனும் சாப்பிட்டு செத்து போகாத எனக்கும் அவனுக்கும் ஆயத்தப்படுத்துறதுக்கு 2 விறகு பொறுக்கிறேன் சாமின்னு காலில் விழுந்து தந்தோம். கரங்களை தட்டி அல்லேலூயா. வயசான தாய். ஆனா இவன் நான் சொன்னேன்ல, ஒரு தாய் அங்க இருக்கிறாங்க, அந்த தாய் அந்த சபைக்கு வராங்க சொன்னேன்ல, அதுபோல இந்த தாயே ஊழியக்கார, அது ஆண்டவருடைய புள்ள. அது பாரு, ஆண்டவர் பத்தி சொல்லுது, உன் ஜீவனை கொண்டு சொல்றேன்னு சொல்லுது கடவுளுடைய. ஏன்னா இந்த குடும்பம் கடவுளுக்காகவே வாழ்ந்த குடும்பம். இந்த சாரி பார்த்து விதவ குடும்பம் எப்படிப்பட்ட குடும்பம் நினைக்கிறீங்க? கடவுளுக்காகவே வாழ்ந்த குடும்பம். இந்த குடும்பம் குறை சொல்ற குடும்பம் இல்ல, கண்ட இடத்துல பலி செலுத்துற குடும்பம் இல்ல, பக்தியில சிறந்த குடும்பம் இந்த குடும்பம். தேவனுடைய கிருபையில 1000 விதவைகள், 1,00,000 விதவைகள் அந்த ஊரில் இருந்தாலும், 1000 பணக்காரர்கள் இருந்தாலும், 1000 ஊழியக்காரர்கள் இருந்தாலும், தேவன் இந்த தாயாருடைய வீட்டுக்கு ஏன் அனுப்பினார் தெரியுமா? தேவனுடைய கிருபை. ஏன்? இந்த தாய் அவளை நோக்கி பார்த்து முகம் பிரகாசம். அன்பான தேவன், ஊழியக்காரனுக்கு தண்ணி கொடுத்த குடும்பத்தை விட்டுருவாரா? ஊழியக்காரனுக்கு ஆகாரம் கொடுத்த குடும்பத்தை கத்து விட்டுருவாரா? தேவனுடைய கிருபை. ஆனா நீ கொஞ்ச நாளைக்கு செய்வ, கொஞ்ச நாளைக்கு செய்ய மாட்ட. நீ கிறுக்கு உள்ள ஆளு. உன் உள்ள என்ன சொல்ற அது மாதிரி செய்வ. நீ அப்படியே மாறிடுவ. நீ மண்ணிலி பாம்பு மாதிரி. நீ இந்த பக்கம் 6 மாசத்தால இந்த பக்கம் 6 மாசத்தால இருக்கணும். டக்கு 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 டக்குன்னு மாறிடுவ. நீ கொஞ்ச நாள் செய்ய எப்போ யோசிச்சு எப்பட கடவுளுடைய கிருபை. அப்போ நீ தேவனுடைய கிருபை இந்த அமாவாசை நாள் இந்த சத்தியத்தை கேட்கிற கடவுளுடைய பிள்ளை இந்த செய்தி கேட்டுக் கொண்டிருக்கிறவர்கள உன் மனநிலைமை என்னவா இருக்கு? தாயார பாரு, உள்ளத உள்ளபடி சொல்லு. ஐயா கொஞ்சம் மாவை தவிர வேற இல்லை. நம்ம எப்படி ரொம்ப வச்சிருந்தா கூட ஒண்ணுமே இல்லாத மாதிரி வேஷம் போடும். அப்படிதானே? யோசிப்பாரு. ஒரு காலகட்டத்துல 1000 ரூபாய் பார்க்கறது அறுபொருளா இருந்தது, கொடுத்தாரு. 5000 ரூபாய் பார்க்கறது அறுபொருளா இருந்தது, கொடுத்தாரு. 10,000 பார்க்கறது அறுபொருளா இருந்தது, கொடுத்தாரு. 50,000 ரூபாய் கையில வாங்கணும்னு மனசெல்லாம் பட 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 படன்னு போட்டு நல்லா உள்ள பூட்டு போட்டு கூட்டு போட்டு உள்ள பத்திரப்படுத்தி வச்சேன், கொடுத்தாரு. 1 லட்சம், ஐயோ சொல்ல 1 லட்சம் கொடுத்தாரு. 2 லட்சம் கொடுத்தாரு, 5 லட்சம் கொடுத்தாரு, 10 லட்சம் கொடுத்தாரு. கொடுத்துனே தான் இருக்கிறாரு. ஆனா உண்மையா இருக்கிறியா? இல்ல 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 எதுவுமே என்னிடம் இல்ல 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 எதுவுமே என்னிடம் இல்ல. நம்பிட இல்ல, பைசா இல்ல 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 இல்ல. எப்ப கேட்டு பாரு, இல்லவே இல்ல 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 இல்ல. எப்ப கேளு, எதுவுமே இல்லை. ஆனா இந்த அம்மா அப்படி இல்ல, உள்ளத உள்ளபடி சொல்லுது. வாசிக்கலாம் தேவனுடைய கிருபை. 13 வாசிச்சு பாருங்க. அப்பொழுது எலியா அவளை பார்த்து, பயப்படாத, நீ போய் உன் வார்த்தையின்படி ஆயத்தப்படுத்து, ஆனாலும் முதல்ல அதுல எனக்கு ஒரு சிறு அடைய பண்ணி என்னிடத்துல கொண்டு வா,
பின்பு உனக்கும் உன் குமாரனுக்கும் பண்ணலாம். அவ கடவுள் சொல்லிட்டாருல்ல, ஆண்டவர் எலியா தாஸ் கிட்ட சொல்லிக்கிறாருல்ல, உடனே சொல்லிட்டாரா, பயப்படாதமா, ஆண்டவர் வந்து உன் வீட்டுக்கு அனுப்பிச்சுக்கிறாரு, என்ன ஏதோ ஒரு திட்டம் இருக்குது, பயங்கரமான ஆச்சரியம் கொடுக்க சொன்னாரா? இல்ல. முதல்ல நீ பேசிக்க கத்துக்கணும். ஃபர்ஸ்ட் நீ ஆண்டவருடைய பிள்ளைன்னா ஃபர்ஸ்ட் பேசிக் என்ன? கடவுளுடைய கிருபையில கொடுங்கள், கொடுக்கப்படும். ஃபர்ஸ்ட் பேசிக் யாருக்கு கொடுக்கணும்? உன் தகப்பனுக்கு நீ கொடுக்கணும். உன் தாயின் தகப்பனையும் கண்ணம் பண்ணணும். அப்போ என்ன சொல்றாரு? அவர்தான் ஆண்டவர் பேசுறாருல, இவருக்கு தெரியும். சரி, பயப்படாது பயப்படாது. நீ என்ன பண்ண? முதல்ல கடவுளுக்கு படி. ஃபர்ஸ்ட் முதல்ல செய்யறில்ல, ஃபர்ஸ்ட் கடவுளுக்கு படி. படிக்கிறமா? படிக்கிறமா? ஆனா ஆரம்பத்துல பாருங்களா, ஞானஸ்தானம் எடுத்து அந்த ஆரம்பத்துல ஐயோ ஊழியக்காரன் நினைப்பாரப்பா, அண்ணா அருமையான விசுவாசி கத்துக்கிறாரு நினைப்பேன். சொட்டதுல பாதி, வெந்ததுல பாதி, அவச்சதுல பாதி, வெந்ததுல பாதி, குக்கர்ல பாதி, அம்மாச்சலால பாதி, பிரியாணில பாதி, சமையல பாதி, முருகல பாதி, அதத்துல வடல பாதி, பாதி, எல்லாமே வரும். அப்புறம் ஒன்னும் வர கடவுளுடைய கிருபை. அல்லேலூயா. இல்ல 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 அப்படி இல்ல. கர்த்தருடைய கிருபை நிச்சயமாக முடிவு உண்டு. நம்பிக்கை வெண்பாக கர்த்தர் சொன்ன வாக்கு தத்துவம் வாழ்க்கையில நடக்கணும்னா அவரை நோக்கி பார்த்த முகமெல்லாம் பிரகாசம் எடுத்து சொன்னா, தேவ பிள்ளைய அவர் கொடுத்ததுதான் உங்கையில நிறைவா கர்த்தர் வச்சிருக்கிறார். நல்லதுதான். அப்ப நம்ம என்ன சொல்றாங்க? கடவுளுக்கு அப்படியே கீழ்பிடிச்சு போறாங்க. கடைசியா வாசித்து கடந்து போகலாம். 17-15. அவள் போய் எலியாவின் சொற்படி செய்தார். கரங்களை தட்டி அல்லேலூயா. எத்தனை பேரு எத்தனை பேரு எத்தனை பேரு அல்லேலூயா? எவ்வளவு பேரு? எவ்வளவு செய்தி கேட்கறது இல்லையா? அவள் போய் யார் சொற்படி கேட்டாங்க? யார் சொற்படி கேட்டாங்க? நீ யார் சொல்ற கேட்டுங்கிற? மாட்டீங்கன வர்றது கஷ்டம். பள்ளிப்பிடத்திலிருந்து உபாசத்தோடு அமாவாசை நாள்ல சொல்றேன், மாட்டீங்கன கஷ்டம். அவள் போய் எலியாவின் சொற்படி செய்தார். கண்களை மூடி அவரை நோக்கி பார்ப்பார். எல்லாம் முழங்கால் படிக்கிறோம். எல்லாரும் இந்த அமாவாசை நாள்ல கர்த்தர் உன்னோடு பேசியிருக்கிறார். ஆண்டவர் சங்கீதம் 34 அதிகாரத்துல கர்த்தர் உன்னோடு பேசியிருக்கிறார். சங்கீதம் 34 ஆண்டவருடைய கிருபையில 6 தேவன் பேசினார். இந்த 7 குறிப்பிட்ட தேவனுடைய கிருபையினார் அவர் நோக்கி பார்த்த முகமெல்லாம் பிரகாசம் அடைந்துதான். என் தேவனுடைய பிள்ளைய எல்லாரும் ஆவியானவரே ஆவியானவரே துணையாளரே துணையாளரே இணையில்லா மணவாளரே துணையாளரே துணையாளரே இணையில்லா மணவாளரே உணவாக வந்தேன் உயிரோடு கலந்து உயிரோடு கலந்தீரையா உணவாக வந்தீரையா உயிரோடு கலந்தீரையா உம்மை தானே காட்டிக் கொண்டு உன்னோடு உம்மை தானே காட்டிக் கொண்டு உந்தோடு அமர்ந்திட்டே உங்கள் சிறகு நிழல் கணிலே உங்கள் சிறகு நிழல் கணிலே உலகத்தாய தாய்மடே மனம் மனம் உலகாதாரா ஆவியானவரே ஆவியானவர் நன்றி அப்பா நன்றி 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 உலகாதாரா தாய்மடே அவர்கள் குழந்தைய போல தகப்பனே நிச்சயமாக முடிவுண்டு நம்பிக்கை வீண்பார் நிச்சயமாக முடிவுண்டு நம்பிக்கை வீண்பார் தேவனுடைய போயானா
குழந்தையம் போல தகப்பனே மடியில் சாய்ந்து விட்டேனா. கிருபை நிறைந்த நல்ல தேவனே, இந்த மனமகிழ்ச்சி வேலைக்காக நன்றி. நீ கொடுத்த நல்ல வாக்குத்தத்த வார்த்தையின்படி எங்களை ஆசீர்வதி. என் தேவன் அப்படியே என் தேவனே பருகவும் பெருகவும் செய்யும்படி ஜெபிக்கிறேன். எலியா தாசரை கொண்டு சாரி பார்த்து ஊரிலே தேவன் அந்த தாயாரை கத்தர் கனம் பண்ணி, ஆம், இந்த தாயார் சொன்னார், அவள் போய் எலியாவின் சொற்படி செய்தார். அவளும் இவனும் அவள் வீட்டாரும் அநேக நாள் சாப்பிட்டார்கள். வேதத்தில் வாசிக்கிறோம். உன்னை தேடுகிற யாவரும், உண்மையில் நம்பிக்கையா இருக்கிற யாவரும் அநேக வருஷம் ஜீவகாலம் முழுவதும் திருப்தியாயிருக்கும் விரும்பி ஜெபிக்கிறேன். அந்த ஒவ்வொருவரை ஆசீர்வதிச்சு, கெட்ட ஒவ்வொருவரை ஆசீர்வதிச்சு, புதிய கன மகிமையெல்லாம் உமக்கே இயேசு கிறிஸ்து நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென். சொல்லுவோம், என் ஆத்துமாவே கர்த்தரை முழு உள்ளமே பரிசுத்த நாமத்தை சொல். என் ஆத்துமாவே கர்த்தரை அவர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமென், ஆமென், ஆமென். ஆசீர்வாதம் கிருபையும் பிதாவாகிய அன்பும் பரிசுத்தாவியாருடைய அன்பினை சதா காலங்களில் சொல்லுவான். கர்த்தர் யார் கர்த்தர் சித்தமானார் கர்த்தர் வருகை மட்டும் நிலைத்திருப்பதாக. ஆமென், ஆமென், ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. எல்லாருக்கும் சோத்திரம். கர்த்தர் நடத்துவாராக. ஒரு வாழ்க்கை